திகட சக்கர செம்முகந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன அகட சக்கர உண்மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவார். உன்னுலகில் வாழ்கின்ற தேவரெல்லாம் விரும்பினார் போகத்தை மேலும் மேலும் மண்ணுலகில் வாழ்கின்ற மாந்தரெல்லாம் மனையோடு பொய் வாழ்வை மதித்துள்ளார்கள். பன்னுடைய பதஞ்சலி வியாக்கிரபாத பாக்கியமே உம்மை போல் பரதந்தன்னை எண்ணினார் புலகு இல்லை இல்லை யாங்கள் செய்த மாதவமே பெரிதுமாதோ. குறுந்தடியில் குறுவடிவாயிருந்து நல்ல கொள்ளையிட திருவருளை அள்ளித்தந்தார். குறுந்தடியில் குறுவடிவாயிருந்து நல்ல கொள்ளையிட திருவருளை அள்ளித்தந்தார். பெருந்தகமை வாதவூர் முனிவந்தான் பேரின்ப வாதகமாய் நமக்கு தந்தார். திருந்து பேரின்ப வாதகமாய் நமக்கு தந்தான். அருந்தவர்கள் இவரை அருந்தவருள்வாத ஊர் முனிவன் போல இலத்தில் யாருமே இல்லை இல்லை. திருந்து நல ஆகமத்தின் பொருளை எல்லாம் சிப்பினான் வாத ஊர் முனிவன்தானே. ஓதம் ஒரு தூதமுனி புகன்ற காந்த புகழ்கடலில் படிந்ததன் பொருளாதான மேதகவன் குணலருந்தி பைய முய்ய வெய்ய துயர் பரவியனு வெம்மை தீர தாதவிழ் பூம்பொழில் காஞ்சி கோட்டிலேறி சரதிய முதின நிகழ்ந்தமிழாதான காதன் மழை குடிந்த அருக்கொண்டாலான கட்சியப்பன் பாதமலர் உச்சி வைப்பார். ஆடுகின்றிலை கூத்துடையான்களுக்கு ஆடுகின்றிலை கூத்துடையான்களர் கண்விலையின் பாடுகின்றிலை பதைப்பதுஞ்சிலை பணிகிலை பாதமலர் சூடுகின்றிலை சுட்டுகின்றதுமிலை துணையிலி பிணஞ்சே தேடுகின்றிலை திருவுதோரலரிலை செய்வதொன்றறியேனே.
புகுந்து கொண்டாண்டு அறிவதை அருளி மேல் நெறியலாம் புலமாக்கிய இன்றையை பந்தனை அருப்பானை பிரிவிலாதையின் அருள்கள் பெற்றிருந்தும் மாறாடுதி பிண நெஞ்சே கிரியெல்லாம் மிக கீழ்படுத்தாய் என்னை கெடுத்தாய் கெடுமாறே திருச்சிற்றம்பலம். பார்வதி பதையே. அருளுடையாகிய அம்பலவாணருடைய பெருங்கருணையினாலே இன்று கண்டபுராணத்திலே 2ஆம் நாள் சூரபன்மன் யுத்தப்படலாம். சூரபன்மன் பெற்ற வரம், ஆற்றல், செல்வம் எல்லாவற்றையும் அன்பிலே செலுத்தாமல், அதை அன்பு வழியிலே அந்த தன்மையெல்லாம் அந்த பொருளை எல்லாம் ஆக்காமல், அதற்கு மாறாக அக்கிரம வழியிலே ஆக்கினான். அது அவனுக்கு அந்த பெற்ற வரத்தினாலே அவன் அக்கிரமம் செய்யறதுக்கு அந்த வரம் உதவியா இருந்துச்சு. அவனுடைய உதவியா இருந்து அந்த அக்கிரமமே அவனை கெடுத்தது. இது ஒரு பெரிய அதிசயமா இருக்கு. எப்படி அதிசயம்னா, கொடுத்தவன் சிவபெருமான் என்பதை தெரிந்தவன் சிவனே இப்பொழுது வந்திருக்கிறார் என்பது அவனுக்கு தெரியாமல் போச்சு. அதுதான் பெரிய ஒரு ஆச்சரியம். சிவனே முருகன் என்பதை உணராமல் போனான். சிவனே முருகன் என்பது உணராமல். சிவனுடைய புத்திரன் தானே வந்திருக்கிறேன். ரொம்ப வித்தியாசம் இல்லையா? அப்படியே இருந்தாலும் இவ வேற அவ வேறையா வச்சுக்கிட்டாலும் கூட சிவனுடைய புள்ளதானே வந்திருக்கிறான் என்று அவன் என்ன முடியல. அவனுடைய செல்வம், அந்த அதிகாரம். சிவன் வந்திருந்தா நினைச்சிருப்பான நம்ம தெரியல. சிவனே நேரா வந்திருந்தா சரி சரி கொடுத்த சாமியே வந்திருக்கிறாரு, நம்ம கும்பிடுவோம் போய் அப்படின்னு புத்தி வந்திருக்கணுமோ தெரியல. சிவனுடைய மதம் வந்தானா அவனை சின்ன பையன் நினைச்சுட்டான். அரசன் வந்தான்னா அரசனுடைய புத்திரன் வந்தான். அரசன் வந்தாலும் அரசனுடைய புத்திரன் வந்தாலும் ஒன்றுதானே. அரசனுடைய உத்தரவின் மேலதான் புத்திரன் வருவான். இந்த காரியத்தை செய்து விட்டு வா என்று சொல்லி அரசன் ஆக்கிய அரசனுடைய உத்தரவின் மேலதான் அந்த புத்திரன் வருவான். அரசனுடைய புத்திரனுக்கு மரியாதை கொடுத்தா அரசனுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். அந்த உண்மை அவனுக்கு வழங்காம போச்சு. அதுக்கு தவம் இல்லை. அதனால யுத்தத்துக்கு தயாரானான். முதல் நாள் தன்னுடைய புத்திரனாகிய பானுகோபனை அனுப்பினான். அவன் சென்று சண்டையிட்டு தோற்று போய் ஒளிந்து வந்து விட்டான். மறைந்து கண்ணுக்கு தெரியாம ஆகாயத்தில் மறைஞ்சு ஊர் போட்டுட்டான். அந்த செய்தியை சூரமன்னன் கேட்டு ரொம்ப வருத்தத்தை அடைந்து, சரி நாளைக்கு நானே யுத்தத்துக்கு போவேன், வேற எவனையும் அனுப்பவில்லை என்று துணிந்தான். அப்படி துணிந்த 2ஆம் நாள் யுத்தத்துக்கு போனான்.
அது இரவு போச்சு, காலை வந்தது, சங்கு போச்சான் சக்கரம் வந்ததான். சங்கு போச்சான் சக்கரம் வந்தான். சங்கு சக்கரம்னு வச்சிருக்காருல திருமால். அது சங்கு சந்திரனா, சக்கரம் சூரியனம். இரவிலே சந்திரன் இருந்தான், சங்கு போல பால் பால் சக்கரம் பிரகாசித்தல். இரவுல இருந்த சந்திரன் போனான், பகலிலே சூரியன் வந்தான். அது சங்கு போல சக்கரம் போச்சான், சங்கு போல சந்திரன் போனான், சக்கரம் போல சூரியன் வந்தான்ங்கிறார். அப்படி சூரியன் வந்தான். அப்படி சூரியன் வருவதற்கு முந்தையே எழுந்து தினந்தோறும் செய்கின்ற நாட்கடன்களை எல்லாம் செய்தான். நாட்கடன்களை என்று சொன்னால் அவன் வழிபாடு உடையவன். யாரு? சூரபன்மன் சிவபூசை வழிபாடுகளையும் உடையவன். அதுதான் கடனே வேறு. கடன் சொல்ல முடியல. இப்போ கடன்கிற ஒரு வாக்கியம் உலகத்தில் பிரபலமாகவே இருக்கிறது. கடன் என்ற சொல்லு உலகத்தில் பல வகையில் அது முடங்கி கொண்டு தான் இருக்குது. கடனை பற்றி தெரியாதவனே இல்லை, கடன் வாங்காதவனும் இல்லை, கடன் இல்லாதவன் இல்லை. அதனால கடன் என்கின்ற அந்த 3 எழுத்து வாக்கியம் உலகத்தில் வழங்கி கொண்டுதான் இருக்கிறது. அது இந்த கடன் என்கின்ற சொல்லு வாங்கி இருப்பது, வாங்கினவன் கொடுக்க வேண்டியது கடன். அது வாங்கினவனுக்கு கடனை கட்டாயமா கொடுக்கணும். அதுபோல சிவபெருமானிடத்துல எல்லாம் நம்ம வாங்கியிருக்கிறோம். உடம்புல இருந்து, உலகப் பொருள்கள்ல இருந்து அத்தனையும் சிவனிடத்துல கடனாக நாம் பெற்றிருக்கிறோம். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை இல்லவா? சூரியன், சந்திரன், அக்கினி, காற்று, மழை, பனி, மண், தண்ணீர், ஆகாயம் எல்லாமே சிவனுடையது. அது நம்ம அப்பமாட்ட சம்பாதிச்சது அல்ல. சூரியன், சந்திரன், பனி, மழை, காற்று எல்லாம் ஆகுது சிவனுடையதான். சிவனுடையது. அதை இல்லைன்னு எவனும் சொல்ல முடியாது. இயற்கையும் கடவுள் இல்லைங்கிற இயற்கையும் இயற்கை. இயற்கை உனக்கு ஒரு காலத்தில் உண்டாவது அப்படியே உண்டாகி கொண்டு இருக்கு. இயற்கைனா ஒரு காலத்தில் கரெக்டாக ஐப்பசி 1ஆம் தேதி மழைன்னா இயற்கை பெய்யும், அப்படியே பெய்யும். அப்படி பெய்யறது இல்லையில, பெய்யாமையும் போகுது, கூடுதலாகவும் பெய்யுது. இயற்கைனா ஒரே தன்மையா இருக்கும். செயற்கைனா மாறுபட்டு ஒரு வாரம் செய்யப்படுவதுன்னா மாறுபட்டு. அதனால சிவபெருமானுடைய பொருளாக இருக்கிற இத்தனை உலகம், இத்தனை பொருளையும் இந்த தேகம் முதலானதும் சிவபெருமானுடையதாகையினாலே அவனிடத்துல கடனாக பெற்றிருக்கிறோம். அந்த கடன் கட்டணும். அது எப்படி கட்டுறதுன்னா அவனுக்கு பணி செய்கிறது. தினந்தோறும் அவனுக்கு வேலை செஞ்சு அந்த வாங்கின கடனை கழிக்கிறது. தினந்தோறும் வழிபாடு செய்து, தினந்தோறும் வழிபாட்டை செய்து, இதில் இந்த நாங்கள் வாங்கின கடனுக்கெல்லாம் வரவு வச்சுக்கப்பா, வரவு வச்சுக்கோ. இப்போ 50 லட்சம் வாங்கியிருக்கணும் வச்சுக்கோ, இதில் தினம் 5000 10,000 வரவு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பண்ணுறது தான் வழிபாடு. அது என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு அர்த்தப்பட்டது. என் கடன் பணி. கடன் என்பது கடமை என்றும் பொருள். கடன் என்பது கடமை என்றும் சொல்லப்படும். அந்த கடன் என்கின்ற சொல்லில் தான் கடமைன்னு உண்டு. தன்கடன் அடியேனையும் தாங்குதல். தன்கடன் என்பது அவர் தான் ஆன்மாவுக்கு கட்டாயமா செய்தாலும் வேற எதுவும் செய்ய முடியாது. அவர்கிட்ட நம்ம கடை வாங்கியிருக்கோம், நம்ம கிட்ட அவர் கடை வாங்கியிருக்கோம். இது எப்படி இருக்குது? சிவபெருமான்கிட்ட நம்ம வாங்கியிருக்கிறோமா? நம்ம கிட்ட அவர் வாங்கியிருக்காரு. அவர் வாங்கி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் தான் செய்ய வேணுங்கிற உரிமை, வேற யாரும் செய்ய முடியாது. அவர் தான் செய்தாகும், அவர் தான் செய்தாகும்.
கன்று குட்டிக்கு பால் யார் கொடுப்பா? பெற்ற தாய் அந்த பாட்டு நான் கொடுத்தேன். கன்று குட்டிக்கு கன்று குடிக்கிற கடை, அது கொடுக்கிற கடை. கன்று குட்டி குடிக்கிற கடை, தாய்ப்பது கொடுக்கிற கடை. அது கொடுத்துட்டு ஆகணும். அது மடியில் அது அத்தனை வச்சு என்ன பண்ண முடியாது, வச்சிருக்கவும் முடியாது. அது அளவில அன்பற்றான் வாதமூலம் வைத்திருக்க முடியாமல் வாரி தந்தான் என்பது ஒரு வள்ளலுங்கிற நூல். அளவிலா அன்பற்றான் வாதமூலம் வைத்திருக்க முடியாமல் வாரி. ஒரு 10 லட்சம் பணத்தை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நல்லா கண்ட போறான்னு சொல்லி எந்த அங்கே 10 லட்சம் கொடுத்து நீச்சுங்க. நான் என்ன பண்ண முடியாது, 10 லட்சத்தை நான் ஒரு கொண்டு போக முடியுமா? அந்த அது புகழஞ்சுக்கிட்ட கொடுத்துட்டாங்க. வைத்திருக்க முடியாமல் கொடுப்பானா நானா கொண்டு போனான். அவர்கிட்ட கொடுத்தா அவர், ஆனால் கொடுத்தா அவரை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன் நான். பணம் அவருக்கு கொடுத்துட்டேன்னா அவரை நான் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆமாம், எனக்கு அவர் கொடுக்குறவரையும் அவரை. அது போல யாரே மடியிலே நிறைய பால் இருக்கிற பசுவானது என்ன பண்ணா, கன்றுக்குட்டிக்கு ஊட்டித்தான் ஆகும். கன்றுக்குட்டிக்கு ஊட்டித்தான். அதுபோல சிவபெருமான் கொடுக்க கடன்பட்டவன். ஆன்மாக்கள் கன்றுக்குட்டியை போல சிவனுடைய அருளை பெற கடன்பட்டவன். சிவபெருமான் தாய் பசு, நம்மெல்லாம் கன்றுக்குட்டி. நல்ல வழங்குதா? அதனாலதான் நங்கடம்பனை பெற்றவள் வங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடி ஏனையிருந்தாங்கள் என்கடன் பணி செய்து கிடப்பதே என்று பாடினார். அப்ப அதனால இந்த கடன் என்பது காலையில கட்டாயமா செய்தே தீர வேணும். அதுதான் வழிபாடு. காலையிலே வழிபாடு ஆகம வெளிப்படி சோடசோபசாரத்தோடு தூபதீப நைவேத்தியத்தோடு அர்ச்சனையோடு கட்டாயம் வழிபாடு பூஜைகள் பண்ணிக்கலாம். வெகு ஜென்மம் பண்றது இல்லை, பாவம் வெகு ஜென்மங்கள் பண்றது இல்லை. அதை கட்சியப்பர் சொல்றாரு, சூரவண்ணன் இரவி செல்லும் அவுணர்வோன் துயிலூரி எழுந்து மறைவினிற் புரி நாட்கடன் முடித்து பழக்கமாக செய்கின்ற நாட்கடனை செய்வார். மன்றையில் திருமணி பெருந்த விஷய இருந்து தன் சிறுவன் முதல் உற்றிடு வசையினை உழைத்திட என்றார். அரண்மனைக்கு போனான். சிங்காதனத்தில் உட்கார்ந்து தன்னுடைய புத்தரன் சென்று தோற்று போய் வந்ததை மனசில் நினைச்சான். இவ்வளவு கட்டிக்காரே நம்ம பையன், இவ்வளவு கட்டிக்காரே, சூரியனையே கட்டி போட்டவன், அப்பேற்பட்டவன் சென்று தோற்று போய் வந்துட்டானே, இது பெரிய ஒரு நமக்கு கௌரவம் படைச்சலா போச்சே. இவ்வளவு காலம் ஆட்சி பண்ணி சென்று ஒரு சின்ன பயலுக்கிட்ட தூதனா வந்தவனுக்கிட்ட, சின்ன பய விட்ட ஒரு தூதனா வந்தவனுக்கிட்ட, சின்ன பய விட்ட ஒரு தூதனுக்கிட்ட தோற்று போய் வந்துட்டானே. சின்ன பய அனுப்பிய தூதனுக்கிட்ட தோற்று அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டான். பட்டு நினைதல் உற்றுளி புலத்திட பெருஞ்சன நீட இனிய அமர்த்தொழிற்கு யாரையும் விடுக்கிலும் வேற யாரையும் அமர்த்தொழிலுக்கு போக விட மாட்டேன். அமர்த்தொழிலுக்கு சண்டைக்கு யாரையும் போக விட மாட்டேன். யானே அணிகமோடு போய் மாற்றலர் வன்மை அழித்து கொனைவன் வாகையன் தூங்கினான் அழிவிலா போலும். அதனால நானே சேனைகளோடு சென்று சத்துருக்கடையிலிருந்து வெற்றி வாகையை சூடப் போகிறேன் என்று சொன்னான். அழிவில்லாத புகழ்மையோனார். முருகன் எப்போதும் உள்ளவன். முருகன் எப்போதும் அவனோடு சண்டை செய்ய போன சூரவன் எப்போதும் உள்ளவனா இருக்க. இது நல்லா இருக்குங்களா? முருகனோட சண்டை போட்டான்னா அவனுக்கு ஒரு புகழ் தானே. ஒரு அப்பாவியோட சண்டை போட்டான்னா புகழ் வராதுப்பா. ஒரு வீரன் பெரிய வீரனோட சண்டை போட்டு அவன் தோல்வி அடைந்தாலும் போதும். அட எம்பிக்கு நின்று தோத்து போனான்னு அதுல ஒரு பெருமை இருக்கு. எம்பிக்கு நின்று
ஒரு அப்பாவியோட சண்டைக்கு போய் தோற்று போனா கேவலம். எம்பிக்கு போட்டிட்டு அதுல தோற்று போனான்னு வச்சுக்கப்பா, ஜெயிச்சா ரொம்ப பெருமத, தோற்று போனா எம்பிக்கு அதுக்கு ஒரு 10 ஓட்டு வித்தியாசத்துல இல்லைன்னா எம்பிக்கு நிக்கிறதே பெருமைதானே. தோற்று போனாலும் கூட உயர்ந்த லட்சியத்தை எண்ணி அதுல தோற்று போனாலும் அவனுக்கு கவலை இல்லை. புரியுதா? அதனாலே அப்படி முருகனோடு சண்டைக்கு போய் தோற்று போய் அவனுக்கு வாகனமாகவும் கொடியாகவும் இருக்கின்றதுனால அவனுக்கு அழிவில்லாத புகழ் கிடைச்சிருக்கிறார். கட்சியப்பது பல இடங்களில் அவனை புகழ்ந்தும் பேசுறாரு, இகழ்ந்தும் பேசுறாரு. அது சூரபன்மனை புகழ்ந்தும் பேசுறாரு, இகழ்ந்தும் பேசுறாரு. புகழ்ச்சிக்கு உரியவனாயிட்டா, இகழ்ச்சிக்கு உரியவனாயிட்டான். அவன் செய்த அக்கிரமத்தினாலே இகழ்ச்சிக்குரியவனானான், பெற்ற பேசினாலே முருகனோடவே சண்டைக்கு போனான்னா அது அப்பா அவர் எவ்வளவு ருச்சிக்காரன். அது பின்னாடி சொல்ற சூரை வந்து சண்டைக்கு போய் தோற்று போய் வந்துடுறேன். முதல் நாள் யுத்தத்துல தோற்று போய் வந்துடுறேன் சூரமன்னை. பாண்டு கோபனை கூப்பிட்டு, அப்பா அந்த முருகனோட சண்டை போடுறது என்ன தவிர யாராலையும் முடியாதுடா. என்னோட சண்டை போட முருகனை தவிர வேற யாராலையும் முடியாது அப்படி சொல்லி வச்சுக்க என்று சொல்லியாலே முருகனோட சண்டை போட்டபடியினாலே அவனுக்கு ஒரு புகழ். முருகன்கிட்ட வரம் பெற்றாலும் புகழ், அவனோடு எதிர்த்து சென்று சண்டை போட்டாலும் புகழ். அதனால அழிவிலா புகழும் செங்கன் வாழை தவுணனை தன்மையை தேர்த்தி வெங்கன் ஒற்றரில் அளப்பிற தங்களை விழியா அங்கன் மாநிலம் முறைமுறை சூழ்தர அளக்கர் எங்கனுஞ்சிரி தானையை தம்மின்கள் என்றான் என்றலும் தொழுது 1000 கோடியோரி ஆண்டும் சென்று சென்று மன்னவன் பணிமுறை செப்ப துண்டு தேர் கதி பரிமிசை படர்ந்தனர் சொன்னால் வென்றி கொண்ட 1000 வெள்ளத்தின் மிக்கோர். அதனால தன்னுடைய காவலர்களுக்கு உத்தரவு போட்டான், என்னுடைய சேனைகள் அத்தனையும் கொண்டு வந்து புரியுங்கள்லாம், எல்லாருக்கும் உத்தரவு போடுங்க. அத்தை கட்டு தொடங்கப்படாது எல்லாம் வச்சு 100,000 வெள்ளம். சூலமே கணிச்சி தண்டம் தோமரம் ஆயுதங்கள். சூலமே கணிச்சி தண்டம் தோமரம் குலிசன் ஜாபம் கோலவாள் பலகை வட்டம் குந்தம் வேல் நாஞ்சில் பிண்டி பாலமே முசுண்டி சங்கம் பருதியை எழுவே தட்டி பீரிவல் முசலமாதி பெரும்படை கொண்டு சென்றார். இத்தனை வகையான படை ஆயுதங்கள். ஒரு குருக்களா இருந்தவருக்கு இந்த யுத்த காண்டத்தை இப்படி பாட முடியுது. ஒரு குருக்களா சிவாச்சாரியருக்கு பாடவர் சிவாச்சாரியர் ஒரு யுத்த காண்டத்துக்கு பாடுறாரு. யுத்த காண்டம்னா யுத்தம் மாதிரி எங்கேயும் இருக்காது. அந்த புராணம் சூல ஆயுதம் சூலமே கணிச்சி தண்டம் தோமரம் புலிசம் சாவம் கோலவாள் பலகை வட்டம் சூலம் கணிச்சி தண்டம் தோமரம் புலிசம் சாவம் வாழ் பலகை வட்டம் குந்தம் வேல் நாஞ்சில் பிண்டி பாலம் முசுண்டி சங்கம் பரிதி எழுவே தட்டி முசலமாதி 20 ஆயுதங்கள். 20 ஆயுதங்கள். இத்தனை ஆயுதங்களையும் அந்த படைகள் கொண்டு வந்து குவிந்து விட்டது. அரக்கர் சேனைகள் கோபுரத்து உச்சியில் நின்று பார்த்தான். உச்சியில் நின்று பார்த்தா அந்த சேனைகளை எல்லாம் படைகள் வந்திருக்காங்க. பார்த்தா அவனுக்கு அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி. உனக்கு எட்டிய வரையில் எவ்வளோமான கூட்டம். ஒவ்வொருத்தரும் ஏன்னா உலகத்தையும் அடிப்பான். அப்படிப்பட்ட சொல்றது ஒவ்வொரு வயலும் அந்த மாதிரி ஆடு கொண்டுறான். அது தேக்கியனன் கதிரிஞ்செல்லா செல்லூரன் தான ஈட்டம் நோக்கினன் சிந்தை கொண்ட நொன்மைசார் துயரஞ்சாவும் நீக்கினன். அந்த கூட்டத்தை பார்த்த உடனே அவனுக்கு விஷனம் எல்லாம் போயிட்டான். மகன் தோற்று வந்தது ஒருத்த எதிரி இவ்வளவு பேர் வந்திருக்கிறா அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியல. மகிழ்ச்சி இருந்துச்சு. ஏராளமான கூட்டம் தன்னுடைய பக்கத்தில் நிற்குதுன்னா மகிழ்ச்சி வந்துச்சு. வந்து வன்மை பெற்றான்.
நேரலர் பொருதுவே வென்றி ஆக்கினன் போறான். அதனால அந்த எதிரிகளோட சண்டை போட்டு வெற்றி பெற்றவனை போல ஆயிட்டான். சண்டைக்கு போய் ஜெயிச்சு வந்தே மாதிரி ஆயிட்டான். அந்த கூட்டத்தை பார்த்த உடனே அன்றான் இந்த இடத்துல அறத்துடன் அருளை கொன்றான். அறிவிழா போனோம்னாராங்க இங்கே அறத்துடன் அருளை கொன்றான். அதனால் தர்மத்தையும் கொண்டவன் அருளையும் கொண்டவன். புகழ் பெற்றான், அது வேறு. ஆனா தேவர்கள் செய்கின்ற புண்ணிய காரியம், முனிவர்கள் செய்கின்ற யாகம் முதலான புண்ணிய காரியம் உலகத்தில் நடக்காம தடுத்துக்கிட்டான். சிவனுடைய அருளை பெறுவதற்கு மறுத்துட்டான். அதை தடுத்துட்டான், மறுத்துட்டான். அதனால என்ன பண்ணாருன்னு தெரியுமா? இத்தனை கூட்டங்களையும் சிவனோடு எதிர்ப்பதற்காக இவ்வளவு கூட்டங்களை வரவழைச்சு அந்த கூட்டத்தை கண்டு மகிழ்ச்சி அடைகிறான்னு சொன்னா அப்ப இவன் போடலாம். இப்படி பண்றாரு. ரொம்ப கட்டிக்காரு கட்சி. முதல்ல அடிகளா போலோன்னார அதுவும் ரைட்டு. இப்ப சிவபெருமான் யுத்தத்துக்கு வந்திருக்கிறான், கொடுத்தவன் யுத்தத்துக்கு வந்திருக்கிறான். அப்படி வந்திருக்கிற சுவாமியோடு எதிர்ப்பதற்கு சேனைகளை திரட்டினான். சேனைகள் ஏராளமா புரிந்து விட்டது. அந்த சேனையை கண்டு மகிழ்ச்சி அடைகிறான்னா அப்ப தப்பு பண்ணாங்க. அருளை பெறுவதற்கு தகுதி இல்லாமல் போய்விட்டார். அருளை பெற ஆசை இல்லாமல் போய்விட்டார். அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கட்டாயம்மான் மாணிக்கவாசகர் சொல்றாரு. அப்படி அருளை பெற ஆசை இல்லாமல் போனதுனால அருளை கொண்டு விட்டார். அதுக்கு மேல யாகாதி புண்ணிய காரியங்கள் எல்லாம் உலகத்துல நடவாமல் தடுத்து விட்டவனால அறத்தையும் கொண்டார்கள். பின்ன என்ன நம்ம பண்ண தெரியுமா உங்களுக்கு? என்னுடைய அருமை அறியவே உலகத்துல அதிகமா இல்லை. ஆக்கினன் போலனும் தான் அறத்துடன் அருளை கொன்றான். அப்புறம் அழிந்திடுகின்ற காலத்தை அளக்கடின் ஆர்த்து சூடும் கழிந்து தாரை கண்டோன் கடிது ஓர் கேக முன்னி செழுங்கதிர் மதியாக்கும் திருமணி சிகரென்று இழிந்தனன் தலைமை நீங்கி இழிதொழில் பயின்ற தீயோன் எடுத்தனன் சிலையும் ஏனை படைகளும் வெள்ளை எடுத்தான், படைகள் எடுத்தான். அயால தேவர்கள் கொடுத்த படைகள் எல்லாம் கொண்டான். அயால எல்லாம் கவசம் பூட்டினான். கை உடம்பு எல்லாத்துக்கும் கவசத்தை பூட்டினான். அம்பு புட்டில பெரிய அம்பு புட்டில தோல்ல மாட்டினான். விரல்கள் ஒரு அயால புட்டில சேர்த்தான். விரல் ஒரு புட்டில்னா இந்த மத்தல் அடிக்கிறவன் போட்டுருப்பான். மத்தல் அடிக்கிறவன் அதெல்லாம் அந்த தேகத்துக்கு ஊர் வராது, கெடுதல் வராது. விரல் தோறும் புட்டில சேர்த்தான். அண்டங்களை அழைத்து வந்தான். குந்தளை சுழியர் குஞ்சி கோலமா மௌலிதனில் சுந்தர துணர்வன் தும்பை துடித்துடு பிணைய சேர்த்தி தும்ப மாலையை தூக்கினான். தும்ப மாலை தும்ப வெற்றி செய்ய முடியாது. வெற்றி செய்ய முடியாது. ஆனா அது தேவனுக்கு அர்ச்சனைக்கு ரொம்ப விசேஷம். ஆமா ஆமா ஆமா. சலமருகு மூளை தும்பை அணிசேயே சரவணபவ முகுந்தம் மருவோனே பலகலை சிவாகமங்கள் பாயில் ஓனே பழனிமலை வாழ வந்த பெருமாளே அப்படிங்கிறார் அனுமதி. நல்லவர். சலமது பூளை தும்பை அணிஜேயே ஜலம் என்கின்ற கங்கையும் அருகு என்கின்ற அருகும்புள்ளையும் பூளை என்கின்ற பூளை கோவையும் தும்பையும் திருமுடியில அணிந்தவராகிய சிவபெருமான் தந்த குமாரனே அப்படிங்கிற அந்த இலக்கியங்கள்லாம் அனுபவிக்க பாப்பா வயசு போதாது, அறிவு போதாது, அறிவும் போதாது. அனுபவிக்க அறிவு கொண்டு அதோட தவம் இருக்கணும், புண்ணியம் இருக்கணும். இருந்தால் தான் ஏதாவது இல்லைன்னா சுகத்தையும் புரோட்டாவையும் அல்வாவையும் ஜிலேபியும் அனுபவிச்சுட்டு செத்து போவாங்க. அதை அனுபவிச்சுட்டு வீணே செத்து போவாங்க. திங்கிறது தூங்குறது சாப்பிட்றது வேற புரியுதா? பின்ன வேற என்ன பண்றாங்க? பூனாம இந்த திருவருளை அனுபவிக்கணும். இலக்கிய சுவை எப்படி அனுபவிக்கணும்னா அவன் பிறந்ததுக்கு உண்டான பலனை பெற்றோம். இல்லைன்னா குணாப்பம். சலமருகு பூளை தும்பை அணிசேயே இது சிவந்திர மதி முழுகிறார். சலமருகு பூளை தும்பை அணிசேயே சரவணபவ முகுந்தன் மருகோனே பலகலை சிவாகமங்கள் பயில்வோனே பழனி மலை வாழ வந்த பெருமாளே. சரி, அப்படி இந்திர
செய்ய இந்திர பெருந்தேரும் ஏறின ரவியை போல். அதனால மந்தர மலை போல இருக்கிற தேர்ல ஏறினா பன்னுலாம் புறவி பந்தி பருமித கடித்து நிறுத்த எண்ணிலா புறவி மாந்தேர் யமமாய் பின்னறியாக அதில் குதிரை கூட்டம் யானை கூட்டம் அப்புறம் தேர்கள் அப்புறம் ஆட்கள் அண்ணல் வாழ் அவுண வீரர் அமைச்சர்கள் அயில் செல்ல முன்னுலாம் புருஷி கோயில் வீதிகள் கடந்து சென்றான் கோயிலின் எல்லை நீங்கி கோபுரம் வெளியே கொற்ற வாயிலின் மருந்து செல்ல மன்னவன் வரும் நோக்கி காய்களில் தமனர் கண்ட கழிவியன் உலகம் என்ன 1000 100 வெள்ளத்தவனரும் புடை சூழ்ந்தார்த்தார். அப்படி பெரிய ஏற்பாடு சோழவன் விட்டு போறாங்க. சின்ன ஏற்பாடா அப்போ அப்படி புறப்பட்டார். அப்படி புறப்பட்ட உடனே இந்த சேனைகளை எல்லாம் ஒரு ஒழுங்குபடுத்தி செல்லுவது, சேனைகளை அவர்களுக்குண்டான பணியை செய்ய வைப்பது, ஒழுங்குபடுத்தி செல்வது, உத்தரவு விடுவது, இப்படி நீ செல்லு இப்படி நீ செல்லு இப்படி சென்ற போடெல்லாம் ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அதுக்கு 2 ஆளை போட்டாங்க. விளங்குதா? தொண்டர்கள் பூசி செல்லி பத்தர்கள் சூழப்பூசில் திருந்திரல் யோகிகளே கடைக்கூடை செல்வங்கள் என்று திருவாசகத்தில் ஒரு படை எழுச்சி ஞானவாள் இருந்தும் வைக்கிற நாதப்பறையன். அதுபோல இந்த சேனைகளை எல்லாம் ஒரு ஒழுங்கிலை கொண்டு செல்வதற்கு முறைப்படுத்துவதற்கு அது ஒன்றும் இல்லை. அதுக்கு 2 ஆள் போட்டான். அது ஒருத்தர் அசுரேந்திரன், இன்னொருத்தர் அதிசூரன். அந்த அசுரேந்திரங்கிறவன் தாரகாசனுடைய மகன், தம்பி மகன். அந்த அதிசூரங்கிறது சிங்கமுகாசுரனுடைய மகன். 2 பேர்த்தையும் அந்த சேனையை ஒழுங்குபடுத்தி கட்டுப்பாட்டில் கொண்டு போகும். அப்படி போனா அவன் 2 பேரும் அந்த சேனைகளுக்கு தலைவர்களாக இருந்து சேனைகளை ஒழுங்குபடுத்தி கொண்டு போனேன். அதனால கடல் போல போச்சு, கடல் போல சேனை போச்சு, கடல் போல. கொஞ்சம் இல்லை, இன்னும் பின்னாடி இருக்குதுன்னா எவ்வளவு அப்பா அப்படி போச்சு. அப்படி போற சேனை எப்படின்னா பல வகையான வாத்தியங்களை முளைக்கி கொண்டு போவோம். பல வகையான வாத்தியங்களை சும்மா சத்தம் இல்லாமல் போய் சண்டை போட்டு வர்றதில்லை. சண்டைக்கு வருகிறேன் என்று வீர வாத்தியங்களை முழங்குது. வீர வாத்தியங்கள் அப்படி தாளங்களை வாத்தியங்களை முளைக்கு போச்சு. அந்த வாத்தியங்களை சொல்றாரு. என்னென்ன வாத்தியம்? தொண்டம், துடியன்னா குடுகை, பம்பை, சூரியம், முருடு, கோடு, திண்டிரல் படகம், முண்டே, திமிலே, தடாரி, தக்கே, கண்டே, ஆகுடி, பீலி, காகலம், உடுக்கே, பேழ்வாய், கொண்டதொரு பதலை, சங்கம், குடமுடா, இவ்விட்டுமா. இதெல்லாம் பல வாத்தியங்கள் நமக்கு தெரியாது என்னன்னு. புழக்கத்திலே இல்லாத வாக்கியம் சிலதுதான் தெரியும், பலது தெரியாது. தச்சுடை நெடுந்தேர் ஆர்ப்பம், தேரினுடைய சத்தம், யானையினுடைய சத்தம், குதிரையினுடைய சத்தம், கொடிகள் பறக்கிற சத்தம், ஆட்கள் போடுகிற சத்தம், அவரவருடைய காலில் அணிஞ்சிருக்கிற அந்த வீர கண்டாமணி சத்தம், அதெல்லாம் எல்லா உலகத்தையும் ஒடுங்கிருச்சு அந்த சத்தம். தட்டுடன் நெடுந்தேர் ஆர்ப்பும் தந்தியின் ஆர்ப்பும் சேர்ந்து முட்டூறு கொடிகள் ஆர்ப்பும் முரற்பரி ஆர்ப்பும் வீரர் கட்டூறு கடலின் ஆர்ப்பும் வீரர் கட்டூறு கடலின் ஆர்ப்பும் கணிப்பில் பள்ளியத்தின் ஆர்ப்பு எட்டுள்ள திசை எல்லா உலகம் உண்டு எழுந்து அன்று. ரொம்ப
இப்படி சென்றது புழுதி கிளம்பி அந்த புழுதி சொர்க்கலோகத்துக்கு போயிடுச்சான். இந்த புழுதிக்கு இந்த சேனைகள் போனது பூமியிலே மண்ணில் நடந்து போனது புழுதி பறக்கும்போது மேலே அது தேவலோகத்துக்கு போயிடுச்சான். இப்படி அந்த பூவுலகத்தை பொன்னுலகத்தை மண்ணுலகம் ஆக்கி முடிச்சான். ஆக்கி சொன்னார் அங்கே மண்ணுலகம் மண்ணு போச்சுன்னா பொன்னுலகம் மண்ணுலகமாக போச்சுறாங்க. அது பாரு, கண்ணீரை அழித்த மொயம்பில் கார்களை அவுன வெள்ளம் துண்ணுற நடப்ப செல்லும் தூளியன் படலை செய்கை என்னென்ன உரைப்பன் அம்மா இந்திரன் என்போன் வைகும் பொன்னுலக அதனை வல்லே பூ உலக ஆக்கி சென்று பொன்னுலகம் மண்ணுலகமா போச்சான். இங்க இருக்கிற மண்ணெல்லாம் அங்க போனோம். இப்படி போச்சு. அதுக்கு மேலே இந்த தேர்ல கட்டி இருக்கிற கொடிகள், அப்புறம் யானை மேலேயும் நம்ம கொடி கட்டி இருக்கிறாங்க, அந்த மாதிரி கொடி இதெல்லாம் போய் ஆகாய கங்கையை போய் உராய்ந்ததான். ஆகாய கங்கை அது கொடி ஆகாய கங்கையை போய் உராய்ந்ததான். அது உராயவும் அது என்ன வந்துச்சா அப்படி இப்படி ஆடி அங்க இருந்த நீர்த்துளிகளை சிந்திச்சான். இந்த குடி போய் ஆகாய கங்கையை தூண்டி விட உரைய அங்கிருந்து நீர் துளி கீழே விழுந்துச்சான். இது கீழே விழுந்துச்சான். அது என்ன குறிப்புன்னா, இந்த வீர மகேந்திரத்துக்கு தலைவனாக இருக்கிற சூரனை அழிய போகிறான்னு சொல்லி அழுகிற மாதிரி இருந்துச்சான். கண்ணீர் இருக்கிற மாதிரி. எப்படின்னாரு அதுக்கு வேலை இருந்த போது சொல்றாருவா இந்த மாதிரி தான் புண்ணியம் பாடினானாப்பா. இப்படி அசுரசேனைகள் அளவில்லாத வந்து இது இந்திரன் பார்த்தான். அந்த வருகிறத இந்திரன் தேவேந்திரன் பார்த்தான். அவனுக்கு உடனே டைபாய்டு வந்துச்சு. கைகாலாம் நடுக்கப்படுத்து கலக்கி நடுங்கி வேர்த்து வயர்த்து காய்ச்சல் பொழிவு வந்துருச்சுப்பா. தாக்க முடியாத காய்ச்சல் பொழிவு வந்து நேராக கடம்பன்னு விட போனேன். கடம்பா காக்க கடலியே நீ காவா இருந்தாக்கால் ஆர்க்கும் பரமா அருகவா பூவும் கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல இறங்கா இனி நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு கூப்பிட்டேன். பாட்டு புரியுத? காக்க கடலியே நீ தான் காப்பாற்றலுக்கு கடமைப்பட்டவன். காக்க கடலியே நீ காவாது இருந்தாக்கால் ஆர்க்கும் பரமா அருகவா பூவும் கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல இறங்காய் அப்படின்னு கூப்பிட்டேன். அப்படி கும்பிட்ட உடனே இந்த மாதிரி வந்துட்டேன் சாமி, சூரனே வந்துட்டேன், அளவில்லாத படையோட வந்துட்டேன், வேற யாரையும் விடாதே, நீ போனாக்க அவனை வெல்ல முடியும், வென்று எங்களை காப்பாத்து சாமி அப்படின்னு போய் இந்த முறைட்டான். அப்படி விட்ட உடனே முருகப்பெருமான் பாகனுக்கு உத்தரவு கொண்டார். தேர்ப்பாகனுக்கு உத்தரவு கொண்டார். தேர்ப்பாகன் யார் தெரியுமா? வாயுதேவன். முருகனுடைய பேரை ஓட்டுற வாயுதேவன். வாயுதேவன் தெரியுமா? காற்று தண்ணி. வாயுதேவன் காற்று தண்ணி பறக்கும் தேரு கொண்டு வந்து நிறுத்தினா. ஒரு நிறுத்த உடனே அந்த தேரில் ஏறின உடனே தேவர்கள் எல்லாம் வாழ்த்து சொன்னார்கள், பாட்டு சொன்னார்கள், ஆடினார்கள், வாடினார்கள், மலர்களை தூவினார்கள், அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தார்கள். பூதக்கூட்டங்கள் வந்தது. அதுக்கு மேலே தன்னுடைய தம்பிமார்களுக்கு சேனைகளுக்கெல்லாம் உத்தரவு போட்டார். எல்லாம் தயாரானார்கள். இந்த சேனை அளவில்லாமல் புறப்பட்டது. முருகனுடைய சேனையும் அளவில்லாமல் 2000 பூத வெள்ளத்தோட 1,900 வீரர்களோட புறப்பட்டது. எல்லாம் அந்த பூதங்களும் ஒவ்வொருத்தனும் உலகத்தையே விழுங்குவோம். அப்படி இந்த பூதங்கள் ஒரு பூதமே உலகத்தையே விழுங்கும். அப்படிப்பட்டது. அப்படி போச்சு. அப்படி போயாலே கதிரூற்றனவே பாயும் வேலைய பன்மை தேரினை ஏய ஆற்றல் ஒன்று ஏற்றிடுவாசிகள் மாயு வண்ணம் மரம்புரி உக்கரன் சீயமாமனை சென்றுடைத்தானோ. இப்படி போயது. அப்படி போன போது அந்த பூத கூட்டத்தில் ஒருத்தர் உக்கரன்னு ஒருத்தர் உக்கிரம்
பூத கூட்டத்தில் உக்கரன், முருகனுடைய சேனை கூட்டத்தில் உக்கரன் ஒருத்தர். அவன் அந்த அசுர சேனைகளோடு இருந்தான். அப்படி அசுர சேனைகளோடு எதிர்த்த போது அந்த அதிசூரனுக்கும் இந்த உக்கரனுக்கும் சண்டை. அதிசூரன் தான் அந்த இவன் சிங்கமுகாசுடைய மகன். இருந்து சண்டை. அவன் என்ன பண்ணான், அப்படி இவன் கதையை விட அவன் கதையை விட இவன் ஆயத்தை விட அவன் ஆயத்தை விட இப்படி நின்றார்கள். அவனுடைய தேரை அடித்த. அப்படி தேரை அடித்த உடனே வேற ஒரு தேரில் ஏறினான். அதுக்கு மேலே அவன் ஏராளமான படைகளை விட்டான். அது அந்த அசுரர்கள். அதிசூரன் என்ன படைகள்னா வருணப்படை, வாயுப்படை, இந்திரம்படை, சந்திரம்படை, பரமாசுரம், விஷ்ணுவாசுரம் அப்படின்னா வேறொரு தடவை ஈதனை எய்திய ஊரு நீங்கி உக்கரர் கண்ணூரி மாறி தெய்வத மாப்படை தொட்டுனை ஈது காண்பன் இறந்தன நீயனா முன்னு பூசை முதலியாவையும் முன்னியை நின்று ஒருங்குடம் செய்தவன் உண்ணி வன்னி மாப்படை வாங்கி வணங்கியே மின்னு தன்றுவர் மீக்குள வீரன் ஆஜதூரன் அழுகுந்த மாற்றவன் வீசு வம்பட வீரத்தை நோக்கி ஈசன் வைந்தன் எனைமலத்தாளன் ஏசமோடு நனைந்தனன் போற்றினான். அதனால ஏராளமான படைகளை விட்டான். உக்கரே முருகப்பெருமானுக்கு திருவடியை வாழ்த்தினான், வணங்கினான், மனசில் தியானம் பண்ணினான். அப்படி தியானம் பண்ணி எவ்வளவுக்கு இறைவனாகியும் அவ்வளித்தன் அருள் செய்ய முருகப்பெருமான் அவருக்கு அருள் பண்ணினாரு. முருகப்பெருமான தியானம் பண்ணினான், அருள்னார். உக்கரன் செருந்தீச்சரம் பற்றி கவிஞனும் கருங்கடல் வாழ்ந்தார். அவன் விட்ட படைகளை எல்லாம் வருணப்படை, வாயுப்படை, இந்திரம்படை, சந்திரம்படை, பரமாத்திர, விஷ்ணுவாத்திர எல்லாம் விட 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 இதெல்லாம் எல்லாம் வாங்கி விழுந்துட்டான். அப்படியே கபலீகரணம் பண்ணிட்டான். அஸ்திரங்களப்பா, அஸ்திரங்களை எல்லாம் அப்படியே விழுந்துட்டான். முருகன் அருள் பண்ணிட்டான். விழுந்தது ஆயுதங்களை விழுந்து அருள் பண்ணிட்டான். நுங்குவாந்தனை நோக்கி அறிமுகன் துங்கமாக மாமகன் துன்புணல் மாப்படை பொங்கு சண்ட பொறும்படை ஏவல அங்கவற்றையும் பற்றி இருந்தினான். காற்றின் வெம்படை ஏவினான் வாயுப்படை கைதவன் ஆற்றல் உக்கர அன்னது நுங்கினான். தேர்த்துகின்றுளை செய்தவாண்டி ஏற்றமான இரும்பொருள் ஆகணும். இப்படி விடுதல்கிற படைகளை எல்லாம் விடுங்கின. அப்ப சொல்றாரு, என்னமாடா ஆயுதங்களை எப்படா விழுங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதன் தவம் அவ்வளவு பண்ணியிருக்கிறாண்டா, அதனால விழுந்தாங்க. அந்த அந்த தவம் விழுங்கிறதுக்கான ஆற்றலை ஆயுதங்கள். இப்படி விட 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 எல்லாமே சாப்பிட்டா, ஆயுதங்களை சாப்பிட்டா என்ன அவன் அகர்ந்து போனான். இவன் ஆச்சரியப்பட்டான். அது அந்த சிங்கமுகாசுர மாதிரி. இவன் ஈசனும் அல்ல, இவன் ஈசனா இருப்பானா அல்ல, இவன் கண்ணனா இருப்பானா அல்லது பரமனா இருப்பானா அல்ல மூவரும் சேர்ந்த மூர்த்தியா இருப்பானா? சீற்றம் கொண்ட அவுணர் தரக்கடல் தோற்றம் கொண்ட சூர்களும் உக்கரன் ஏற்றம் கண்டுடி எஞ்செய்து என்றனர் கூற்றம் கொண்ட உயிரில் குறைந்துள்ளார். அண்ணல் வாசவன் ஆரியராகி எண்ணில் வானவர் யாவது இசையில் கண்ணூராய்கள் கண்டருள் நான்முக பண்ணவன் முன் பணிந்து கூறுவார். கையால தேவர்களுக்கெல்லாம் ஆச்சரியமா போச்சு. இந்த உக்கரன் ஆயுதங்களை விரும்பியது ஆச்சரியமா போய் பரமாகிட்ட போய் எல்லாம் கேட்டான். ஆனால் இந்த மாதிரி ஆயுதங்களை எல்லாம் நம்ம கொடுத்த ஆயுதங்களை எல்லாம் விழுங்குறானே இந்த உக்கரை நம்ம ஆளு, என்ன காரணம்? எப்படி விழுங்க முடியும் ஆயுதத்தை? ஒரு சின்ன பொருள் தொண்டையில் போட்டுக்கிட்ட ஆளு காலி ஆகிடுவான். இந்த ஆயுதங்களை இப்படிதான் விழுங்குறான் அப்படின்னு பரமாகிட்ட போய் கேட்டார்ல. அப்ப பரமா சொல்றாரு, இந்திராதியின் கேள்மீன்கள் இங்கிவன் அந்திவாஞ்சடை அண்ணல் வரத்தினால் கந்தன் என்ற கடலினை போற்றியே வந்துள்ளான் இவ்வதியையும் ஆற்றுவான். இவன் அந்தி வாஞ்சடை அந்தி நிறத்தை போல இருக்கிற சடையுடையவராகிய சிவபெருமானுடைய வரத்தை நிறைய பெற்றவன், கந்தனுடைய அருளையும் பெற்றவன். அதனாலே இவனுக்கு இந்த ஆயுதம் விடுங்கிறது விட்டுருவோம். எம்மையாளுடைய ஈசன் அருள்வரும் செம்மையானவன் செம்போல் சிலம்படி மும்மையும் தோழு முத்தி பெற்றான் இவன் எம்மினும் பெரியான் என்று ஈரிதான். பரமா சொல்றாரு, எங்களை விடன்னா பரம விஷ்ணுக்களாகி எங்களை விட இவன் பெரியவன், ஈரிலான் முடிவில்லாதவன்னாரு.
மைக்கருங்கடல் வண்ணன் ஏவிய சக்கர நூகரும் தவத்தோனினும் மிக்க ஆற்றலன் வெற்றியின் மேலையால் உக்கரன் என்று உரைத்திடும் பேரினான். இப்படி சொல்லி இவனுடைய பெருமை சொல்லி முடியாது அப்படின்னு பிரம்மா சொன்னாரு தேவர்களுக்கு. இப்படி சொன்ன முற்பாடு வானமேல் இது நிகழ்ந்தொழி மாறிலா உணர் சேனை காவலன் பூதனை நோக்கி நிச்சிதைப்பல் ஊனமாகிய படையனும் நிலை உமைவான் ஞான நாயகன் படை விடுவேன்னு வென்றார். அதனால இப்படி எல்லா படையும் விட்டா எல்லா படையும் விழுங்கிட்டான். கடைசியா சிவபெருமான் கொடுத்த பாசுபதத்தை எடுத்தான். இதை மற்ற படமா நினைக்கிறாரு, உன்னை அந்த படையை விட்டு உன்னை காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பாசுபதாசத்தை எடுத்தான். அப்படி பாசுபதாசத்தை எடுத்து அதுக்கு பூஜை எல்லாம் பண்ணேன். அந்த பாசுபதாசத்துக்கு பூஜை பண்ணேன். பூஜைனா மனசாலேயே பூஜை பண்ணிடுறோம். ஆயுதம் எடுத்த உடனே மனசாலேயே அதுக்கு தூபதி வகை வெட்டி எல்லாம் பண்ணி பாசுபதாசம் அதான் பெரிய ஆயுதம். அதுக்கு மேலே ஆயுதமே கிடையாது. மந்திரந்தனி பூஷனை முதலிய வகுத்து சிந்தை மேலொரு வெகுளியோடு அரண்படை செலுத்த அந்தமில்லதொரு உலகலாம் உருவலால் அடக்கு எந்த கொண்டதொரு உருவன தோன்றிய அமைப்பில் அப்படி பூஜையை செய்து அந்த பாசுபதத்தை விட்ட உடனே அந்த பாசுபதம் என்ன வச்சு நஞ்சை கக்குச்சு, அதுக்கு மேலே நெருப்பை கக்குச்சு, பாம்பா வந்துச்சு, அப்புறம் யமனா வந்துச்சு, பூதங்கள் வந்துச்சு, அப்புறம் என்ன வெவ்வேறு கணங்கள் வந்துச்சு. அதுக்கு மேலே இன்னும் என்னென்னமோ கொடுமையான பொருள் எல்லாம் அந்த பாசுபதாசனை கக்கிட்டு புரிஞ்சு அது அந்த பாசுபதாசத்தை வெளியில் விட்ட உடனே அது நெருப்பா கொட்டுதுப்பா, பாம்பா வருதுப்பா, லஞ்சா வருதுப்பா, காற்று வருதுப்பா, பூதங்கள் வருதுப்பா. எதுக்கு தப்ப முடியும்? இத்தனை வருத ஈசன் மாப்படை வருதலும். ஈசன் மாப்படை இவர் சிவபெருமானுடைய படை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆர்வக்கரை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண தெரியுமா? ஈசன் மாப்படை வருதலும் உக்கிரன் என்ன ஆசில் வீரன் தான் அங்கையில் கதையினை அகற்றி சிவபெருமானுடைய பாசுபதாசனம் வருதுன்னு தெரிஞ்சான். தெரிஞ்ச உடனே கையில் வச்சிருந்த ஆயுதத்தை கீழே போட்டான். ஆயுதம் கதைன்னு கொஞ்சம் ஆயுதம் வச்சிருந்தாங்க, கதை ஆயுதம் ஒன்று, அதை கீழே போட்டாங்க. போட்டுட்டு பாச நீக்கு அஞ்செழுத்தினை விதிமுறை பண்ணி பாசத்தை நீக்குகிறதா இருக்கிற அஞ்செழுத்தாகிய பஞ்சாட்சரத்தை மூல மந்திரத்தை விதிமுறை பண்ணினான். ஊனக்கண் பாச உணராப்பதியை ஞானக்கணிதி சிந்தனாடின் உராத்துறை தேர்தன பாச ஒருவர் விதிமுறை இன்னும் அஞ்செழுத்து என்பது சிவஞான போர். புரியுதா? பாச நீக்கும் அஞ்செழுத்து தான் பாசத்தை யமவாசத்தையும் நீக்கும், உலக வாசத்தையும் நீக்கும், சிவனாகிய பதியை கொடுக்கும். அதான் அதெல்லாம் யாரும் சொல்லுவா? புரியுதா? பாசத்தை நீக்கும், பதியை கொடுக்கும். பாசத்தை நீக்கி பதியை கொடுக்கும். பதினாறு சிவருமான். பாசத்தை நீக்கி பதியாகி சிவருமான கொடுப்பது அஞ்சு. பாசத்தை நீக்கி பதியை கொடுப்பது, நீக்குவதை நீக்கி சேர்க்கிறதை அதுதான். துஞ்சகம் துஞ்சல் இல்லாத போதினும் நெஞ்சகம் ஐந்து நினைவின் நாள்தோறும் வஞ்சகம் அற்றடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்சு. சிவ சிவா. அதனாலே யமனை உதைத்ததாயிருக்கிற அஞ்செழுத்து, பாசத்தை நீக்குவதாயிருக்கிற அஞ்செழுத்து. அப்படிப்பட்ட அஞ்செழுத்தை செவித்தான், கையெழுத்து கும்பிட்டான். வருவது சிவபெருமானுடைய அத்தனம் தானே. சரி, சிவாய 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 சிவாய. இப்படி நின்றான் அந்த உக்கரத்தை. அது ஈசன் மாப்படை உக்கிரன் என்னும் ஆசில் வீரந்தன் அங்கையில் கதையினை அகற்றி பாச நீக்கும் அஞ்செழுத்தினை விதிமுறை பண்ணி, அந்த அஞ்செழுத்தை எப்படி ஆச்சாரியன் உபதேசித்தாரோ அந்த முறையிலே அந்த மந்திரத்தை ஜபம் விதிமுறை பண்ணி நேசமோடு கைதோடு அரண் பொன்னடி நினைத்தான். அருமையான பாட்டுக்கள். இப்படி பஞ்சாட்சரத்தை சொல்லி கையெழுத்து கும்பிட்டு சிவபெருமான் திருவடியை நினைச்சான். இப்படி நினைச்ச போது ஆண்டை உக்கிரனத்துல அஞ்சலி புரிவான்.
மாண்ட தொல்படை இல்லவன் நல்லவன். இப்படி உக்கரனாகி அந்த பூத வீரன் அஞ்சலி புரிகிறான். கையில ஆயுதம் இல்லாதவன், துதி செய்கின்ற வாயுடையவன். வாய் தோத்திரம் பண்ணுது, கை கும்பிடுது, வாய் தோத்திரம் பண்ணுது, ஆயுதம் இல்லாமல் இருக்கிறார். ஈண்டி வந்தனை அடுகிலன் யானனை எண்ணி, இப்படிப்பட்டவராயிருக்கிற இவனை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் என்று சொல்லி அந்த பாசுபதாத்தில் மீண்டு சென்றது சிவனருள் படைத்தவர்கள். இப்படிப்பட்ட தன்மையுடையவனாயிருக்கிற பூதவேரனை சிவபக்தியுடைய இந்த பூதவேரனை சிவபக்தனை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், அவன் கிட்ட போக மாட்டேன்னு திரும்பி போயிடுச்சான். அண்ணாலம் படை துறந்தவன் மேல்விடில் அவர்வால் நன்னூறாக நம் பக்கல் வந்துடும் என நல்க விண்ணலாம் புகழ் அவுணர்வன் பெறுதலில் விடையூர் பண்ண வந்தன அடைந்ததாங்கவன் அருள் படையே. அதனால நீ ஆயுதம் இல்லாதவன் மேலே விட்டீங்கன்னா அதை அவனை ஒன்றும் பண்ணாது, நம்ம கிட்டையே வந்துடும் சொல்லி கொடுத்துருந்தாரான் அப்பவே சிவருமா. அதே மாதிரி இப்போ தோத்திரம் பண்றான், ஆயுதம் இல்லையா, அவன் கிட்ட போகாம நேரா செவ்வூர் மாட்டே போயிட்டான். போகலையா இந்த ஆயுதம் விட்டா அப்புறம் அவங்ககிட்ட போய் நேரா செவ்வூர் மாட்டே போயிடுவான். ஆனை வெற்றி கண்டு இங்கவன் சிவன் புலந்த இருத்து. இந்த தன்மையை பார்த்தா, இந்த நிகழ்ச்சியை பார்த்த அந்த அதிசிவரங்கிறவே இவன் சிவந்த அப்படின்னு நினைச்சான். அந்த உக்கரன் சிவந்த இருக்கு. சேனை காவலன் துளங்கினன் பூதர்கள் சிறந்தார். வானுள்ளோர் மலர் மாதிகள் தூத்தனர் மாறாம் மாறும் ஏனை வீரர்கள் துளி பொலி தாரை காண்டு இருந்தார். தேவர்கள் மலர்மலை புரிந்தார்கள் அந்த உக்கரன் மேலே. இந்த வீரர்கள் எல்லாம் ஆனந்த கண்ணீர் சொரிந்தார்கள். நீங்குகின்றதோர் தானவர் குழுவினை நீவிரி ஏங்குகின்றது விடுமீன்கள் என்று தேர்டிந்து பாங்கர் உற்றது தண்டு கொண்டு அறிமுகன் பாலன் நீங்கு தோழிலே எத்தின உக்கரன் கொண்டான். அதனால இந்த அசுர கூட்டங்கள் எல்லாம் கவலைப்பட்டுச்சு, நம்ம தலைவருக்கு இப்படி தோல்வி வந்துருச்சு அப்படி அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்தீங்க கவலைப்படாது, அவரை காலி பண்றேன் அப்படின்னு ஒரு தண்டாயுதத்தை எடுத்துக்கிட்டு கீழே இறங்கினான். அது உக்கரனை அடிக்க வந்தானா 8 தண்டின அங்கையால் உக்கரன் பற்றி வாங்கிய அதை அடிக்க வந்த தண்டாயுதத்தை பிடுங்கி அவங்கையிலிருந்து பிடுங்கி அவனை அடிச்சானா. அவன் தன் உரம் பதைப்பெற்றன புடைத்திடுதலும் நிலடினை சேர்ந்தான். மற்றவன் தனது உயிரோடு போயினன் மருவி. இவரை அடித்தான், இவரை விழுந்தான். ஏன்னா திடீர் அறிஞ்சா புரிஞ்சுக்கிட்டேன் யாரு உக்கரனுடைய உயிரை, அந்த அதிசூரனுடைய உயிரை புரிஞ்சுக்கிட்டேன். அதிசூரம் போயிட்டான். அப்படி அதிசூரம் போயிட்டானா அதுக்கு மேலே அந்த அசுரேந்திரன் தன்னுடைய பெரிய மகன் போயிட்டான், அண்ணன் போயிட்டான்னு சொல்லி அசுரேந்திரன் தாரகாசுரன் அளவில்லாத கோபத்தோடு தேரில் ஏறினா, ஏராளமான ஆயுதங்களை விட்டா, பூத கூட்டங்களை எல்லாம் கலக்கினான், விரட்டினான். இப்படி பண்ணி அதுக்கு மேலே பலமான சண்டை நடந்தது. அசுரேந்திரனுக்கு உனக்கு பலமான சண்டை நடந்தது. அந்த சண்டையில கடைசியா கையறுத்தலும் தாரகன் தன்குதல் கணந்து மெய்யுடை கதை ஒன்றெடுத்தவன் மிசை மோத உய்யனத்திரல் மொயம்பினன் வானெழுந்துருதன் செய்ய போற்பத துதைத்தன அங்கவன் இருக்கு. அவனை வீரவாகியவர் அடித்தாரு. வீரவாகியவர் அந்த அசுரேந்திரன் அடித்து வழங்கி வீரவாகியவர் அசுரேந்திரன் அடித்து காலி பண்ணிட்டாரு. அவன் போயிட்டான். காமர் தாலினால் உதைத்துவன் படதலும் கண்டு தூமமாறு வெளியார் அசுரேந்திரம் தொடர்ந்தோர் சேம வாழ்வுடு வானல மேலையோன் சீரி ஏமன்னான் தகத்தால் அவன் தலை அற எறிந்தான். வாழினாரே அறிந்தார். எரிந்த சென்னியை யாக்கை இம்பரின் விழுந்து மறிந்து மற்றவன் மண்ணுயிர் போயது. வாழ்வை தெரிந்த விண்ணவராத்தனை இன்னதோர் செய்ய அறிந்த தானவ கடலெல்லாம் ஓடின அன்றி. இப்படியாக அந்த சிங்கமுகாசுரனுடைய புத்திரனாகிய அதிசூரனும் தாரகாசுடைய புத்திரனாகிய அந்த அசுரேந்திரன் 2 பேரும் காலியாக சேர தலைவர்களாக முக்கியமான அது என்ன மணி 7 மக்களாயினர் இருவரும் இறந்தது மலைந்து பக்கமேயினர் தானைகள் இருந்ததும் பாரா. மக்களாகிய 2 பேரும் ஆண்டதை கண்டான் சூரமன். முதல்ல தலைவனா இருக்கிறவங்க என்ன சொல்ல மாட்டேன்,
தலைவன் ஆடுக்கிறேன் சண்டைக்கு வர மாட்டேன், ஆளுகளை தான் விடுவேன், எல்லாம் போன ஒரு பாடம் வருவான்னு வச்சுக்குவே. அதனால இப்படி மக்கள் போனார்கள். அதனால அந்த சேனைகள் அசுர சேனைகளும் அதனால இருந்து ஓடிவிட்டது. சொக்க பெயரால் உலகடை எழுந்த தோற்றம் போல் மிக்க சீற்றமேற் கொண்டன அண்டங்கள் வந்தான். அளவில்லாத கோபத்தை கொண்டார் அது சூரபன்மன் கொண்டு, ஏழை இனிமேல் எல்லாரையும் நான் கொல்ல போறேன் என்று சொல்லி அளவில்லாத வேகத்தோடு தேரில் ஏறினான். ஏழை வில்லை எடுத்தான், சிலையினை குடிந்த வில்லை வளைத்தான். வாணி போற்றிடு ஜெயமகள் வீரமா மடந்தை, வாணி போற்றிடு ஜெயமகள் வீரமா மடந்தை, நீ நிலைப்பட வேறு சோபானத்தின் நெறிபோல் பூனலாவிய பொன்னவான் சிலதனில் புணர்த்த நானின் ஓதையை காட்டினான் அணிவரல் நகத்தால். அந்த ஞானை இழுத்து விடுறது அந்த மாதிரி சண்டையெல்லாம் நம்ம எங்கே பார்த்துருக்கோம்? இந்த கந்த புராணத்தில் பார்த்தா நம்ம எங்கே பார்த்துருக்கோம்? அந்த மாதிரி சண்டையெல்லாம் இல்லை சண்டை பார்க்க முடியாது, நூல்களில் பார்த்தாட்டு. ஆனால் இவர் நல்லா சித்தரிக்கிறார் அப்படித்தானா. கரங்கள் வில்லோலி கேட்டலும் அந்த நானை இழுத்து விடவும் பாரிட கணங்கள் மரங்கள் சிந்தினர், சிகரிகள் சிந்தினர், மலை உரங்கள் சிந்தினர், வீரமும் சிந்தினர், உடலும் திறங்களானும் பணித்திட ஓடினது. இதை கேட்ட உடனே அந்த பூதக்கூட்டங்கள் எல்லாம், முருகனுடைய சிலையாகி பூதக்கூட்டங்கள் எல்லாம் சத்தத்தை கேட்ட உடனே கையில் இருந்த மரம் போக்குவரத்து மலைகள் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் ஓட்ட பிடிக்கும். பூதக்கூட்டங்கள் எல்லாம் ஓட்ட பிடிச்சிருச்சு. யாண்டுமாகியே இருந்தனர். தேவர்களுக்கெல்லாம் கலக்கம் வந்துச்சு. சூரமன்னன் எண்டைக்கு வந்திருந்தாலும் தேவர்களுக்கெல்லாம் கலக்கம் வந்துச்சு. பூதக்கூட்டங்கள் பயந்து ஓடி போச்சு. சத்தத்தை கேட்ட உடனே வீண்டுள்ளார் சிலர் பதைத்திருந்தார். சில பூதக்கூட்டங்கள் இறந்து போச்சான். சத்தத்தை கேட்ட இறந்து போச்சான். உசுரை விட்டுச்சான். அந்த அதிர்ச்சியில் உசுரை பகைத்து நின்றார் சிலர், வீண்டு மாண்டுள்ளார் சிலர், மயக்கமுற்றார் சிலர், மற்ற ஆண்டு 12 ஒளிஞ்சில அவனந்தன் வில்லு அறவான். 12 வருஷம் அந்த சட்டம் கிடைச்சான். புரியுதா? இந்த சத்தம் 12 வருஷம் 12 வருஷம். வேதம் அஞ்சினான், பரமாவே பயப்பட்டார். மால் முடி தொலைக்கணும். அப்பா சரியான சொல்றான் எங்க அப்பான்னு திருமால் தலையாடினார். விண்ணோர் நாதன் அஞ்சினன், தேவர் தலைவனாகி இந்திரன் அஞ்சினான். மரளிய அஞ்சின யமன் அஞ்சினானா. நடுங்கி கோதி நல்லற அஞ்சின தர்மம் பயப்பட்டுதான். ஐவகை கொண்ட பூதம் அஞ்சினான். பஞ்சபூதங்களும் பயப்பட்டுதான். உயிர்த்தொகை அஞ்சின பூரிமி வஞ்சன் வாசலை நானொலி கட்டலும் மரத்தால் இஞ்சு பூதமி ராயிர வெள்ளமும் விருவி இஞ்சியே அவன் நின்றுடார் இந்துள வென்றாள். இவருடைய இந்த வில்லினுடைய ஒலியை கேட்ட உடனே 2000 பூத வெள்ளமும் பயப்பட்டு ஓடியது. இப்படின்னு சொன்னா முருகப்பெருமானுடைய பூத கூட்டங்கள் எவ்வளவு பலம் பொருந்தியது, எவ்வளவு வீரம் பொருந்தியது. ஒரு பூதமே உலகத்தை அடிக்கும். அப்பேற்பட்ட பூதங்களே இவனுடைய வில்லொலியை கேட்டு பயந்து ஓடி போச்சுன்னு சொன்னா 5 பூதங்கள் அஞ்சுவது அற்புதத்து அளவோனார். இந்த 2000 பூதம் வெள்ளம் அஞ்சுதுன்னா இந்த 5 பூதம் அஞ்சாது ஆனார். அப்படி ஒரு நயம். அப்படி பயந்தது. சூரன் விற்பது முழக்கினை கேட்டலும் தொடங்கி பாரிடத் தொகை அடிதர அன்னது பார்த்து போர் ஏற்படை தலைவர் 100 புகுந்து மாறியில் பொழிந்துட்டது மரங்களும் மரம். அதற்கு மேலே இப்படி பூதக்கூட்டங்கள் பயந்து ஓடியது. பல பூதக்கூட்டங்கள் தைரியத்தோடு வந்து ஏராளமான மரையை போட்டது, மரத்தை போட்டது, மற்ற ஆயுதங்களை போட்டது. இப்படி எல்லாம் 100,000 கோடி பூத வெள்ளங்கள் ஆகையால புகுந்து சூரபன்மனை எதிர்த்தது. அவைகளை எல்லாம் தூள் பண்ணின. அப்படி தூள் பண்ணி அந்த பூதக்கூட்டங்களுடைய உடம்பை எல்லாம் அம்புகளை விட்டு துளைத்தான். துளைத்தான். அது ஒரு பாட்டு பாரு. யாக்கையை துளைத்தான், முடி துளைத்தனன், முகத்தினை துளைத்தனன், மொயம்பை தொடையல் மார்பினை துளைத்தனன், பாணியை துளைத்தனன், கடி துளைத்தனன், குரங்கினை துளைத்தனன், கலர்கிற அடி துளைத்தனன் பாலின தலைவரும் இருந்தான். அப்படி ஏராளமான அம்புகளை வந்து பூத கூட்டங்களுடைய உடம்பை எல்லாம் துளைத்தான்.
துளைத்து மெய்யின வெஞ்சரம் போதலும் துயர் கொண்டு இழைத்து நின்றனன் அதிபலன் வச்சிரன் என்பவன் களைத்து வீழ்ந்தனன் வச்சிரன் இறங்கினன் கபாலி உலத்தின் வன்மையது அறிந்தன் உண்மத்தன் உடைந்தான். அந்த பூதக்கூட்ட தலைவர்கள் எல்லாம் சொல்றாரு. அத்தனை பூதக்கூட்ட தலைவர்களும் வந்து இவனோட சண்டை போட்டு தாங்க முடியாம எல்லாரும் விழுந்தான், உருண்டான், ஓடினான், பயந்தான், இறந்தான், இப்படி சொல்றாரு. அத்தனை பூதக்கூட்டங்கள் அது சூரபனுடைய ஆயுத்தினாலே தாங்க முடியாம அதற்கு மேலே அந்த தம்பிமார்கள் வீர மார்த்தாண்ட, வீரகேசரி, வீர மகேந்திரன், வீர புரந்தரை, வீர ராட்சகன், அது வீரவாகுடைய தம்பி ஒவ்வொருத்தரும் ஒரு சண்டை போட்டாங்க. சண்டை போட்டு கொஞ்ச நேரத்திலேயே எல்லாரையும் காலி பண்ணிட்டாங்க. எல்லாம் கடைத்து விழுந்துட்டான், ஓடி போயிட்டான், இறந்து போனேன். அப்படி அந்த தம்பி சூரனுடைய சண்டைக்கு தாங்க முடியல. வீரகேசரி வீர மகேசன் மகேசன் என்பவன் மயங்கலும் வீர மகேசனும் மயங்கின. மற்றது நோக்கி ககேசன் மேல் ஒரு ராகியும் அவுணனை கணந்து நகேசன் மங்கையோடு இழிவே வேங்கடகிரி நன்னன் குகேசன் ஏவலதை வீரகேசரி எதிர்கொண்டான். இப்படி வீர மகேசன் மயங்கி வீழ்ந்தான் சண்டை போட்டு. அப்படி அது ககேசன் மேல் ஒரு ராகியுன குணனை. ககேசன் சொன்னா சூரியனை பிடிக்கிற வருக ராகு போன்று இருக்கின்ற அந்த அகுணனை சூரபன்மனை கோபித்து நகேசன் மங்கையோடு எலி. நகேசன் மங்கைன்னா நகேசன்னா நகம்னா மலை. அந்த மலைக்கு அரசனா இருக்கிறவன் பர்வதராசன், இமயமலை பர்வதராசன். அந்த பர்வதராசனுடைய புத்திரி பார்வதி. அந்த பார்வதியோட பணங்கிக்கிட்டு அம்மாவோட பணங்கிக்கிட்டு குகை வழியா வந்து திருவேங்கட மலையில நின்னாராம். அண்டம் மண்ணுயிர் இருந்தவளுடன் முடிவாகி மண்டு வாதல தேகி ஏயோர் புகை வழியே தொண்டகங்கடு மால்வரை தொண்டகங்கடு சுவாமிதன் மால்வரை தொடர்ந்து பண்டு தான் ஒரு வெங்கடகிரியையும் பார்த்தார். முருகப்பெருமான் உமாதேவியோடு பணங்கிக் கொண்டு பாதாள வழியாக வந்து திருவேங்கடமலையில் நின்றாராம். புரியுதா? அது இங்கேயும் சொல்றாரு, அங்க சொன்னாரு, இங்கேயும் சொல்றாரு. நகேசன் மங்கையோடு களி வேங்கடகிரி நன்னும் குகேசன் ஏவலத்தை வீரகேசரி எதிர்கொண்டார். குகேசன்னா முருகன் உமாதேவியோட பணங்கிட்டு வேங்கடகிரிக்கு வந்தார். வேங்கடகிரி திருப்பதி 7 மலை இருக்குதேப்பா, அதுல முருகன் வந்து அதனால முருகப்பெருமானுடைய ஆலயம் திருப்பதிங்கிறத நன்றாக காட்டுகிறார். திருப்பதியில இருக்கிற மூர்த்தி முருகப்பெருமான் ஆலயம்னு பல நூல்களை சொல்லுது. விஷ்ணுடைய ஆலயம்னு இருந்திருக்குது. அங்கே கீழே சிவாலயம் இருக்குது, இருக்குது. மேலே நிற்கிறது முருகன். முருகனுக்கு நாமத்தை பெருசா போட்டு முகமே தெரியாம பண்ணிட்டார். ஆமா 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 ராமானுஜர் கொண்டது. அதே ஒரு அருணாச்சல கவிராயன்னு ஒரு புலவர் பாடுறார். வடவேங்கட மலையில் வாழ்முருகா, வடவேங்கட மலையில் வாழ்முருகா நிற்கும் திடமூக்கு நின்று தெரிந்து. வடவேங்கட மலையிலே வாழ்ந்த முருகா உன்னுடைய பெருமையை தெரிந்தும் திடமூங்கு நெஞ்சு தெரிந்து மடமூங்கு நாமத்தை சாத்தினரே நம்மையும் என் செய்யாரோ காமத்தின் இருப்பாரோ. ஐயோ உனக்கே நாமத்தை போட்டு விட்டுட்டாரோ, ஐயோ எங்களை என்ன பண்ணுவாங்களோ, என்னமா இங்க நாங்கள் இருப்போம் அப்படின்னு ஒரு புலவர் பாரு. உனக்கே நாமத்தை போட்டு விட்டாரோ எல்லாம் புரியுதா? வடவேங்கட மலையில் வாழ்முருகா நிற்கும் தடமோங்கு நெஞ்சு தெரிந்து மடமோங்கு நாமத்தை சாட்டினரே நம்மையும் என் செய்யாரோ காமத்தின் இருப்பாரா இருக்கான் அப்படின்னு பயந்து ஒரு புலவர் பாடுறார். சில வழங்குத அங்க இருக்கிறது திரைநீந்திரைவரியும் வாலியும் நெடிதோங்கு மரமேளோடு சமாஞ்சிர ராவணனார் முடி பொடியாக
சிலை வாங்கிய நாரணன்னார் மருமகனான் குகனே புலி சூழ்தரு திருவெங்கடமாமலை மேவிய பெருமானே. நம்ம அருணகிரிநாதர் திருப்பூர், திருப்பதி மலைக்கு திருப்பூர் அருணகிரிநாதர் முருகன் பெருமாள் திருப்பூர் பண்ணிக்குவார். புரியுதா? அப்படி வீரகேசரி எதிர்த்தான். யாரோட? சூரபன்மனோட எதிர்த்து இது புகழ்ந்தவன் வணக்கிய நான் ஒளி எரிந்த துதிகொள் வாக்கியலை தன்னையில் கணையினார் துணிய அதிகுரல் மணி தேரை 100 அம்பினால் அறுத்து நுதி நெடுங்கனை அழுத்தினன் 1000 முதலின் 1000 கண முதலிட அழுத்து அம்புயில் பாய்தரும் குருதி பெரு நதியோடு பாய்ந்து சேயிருங்கோடு ஒன்றினை செங்கையால் பிரித்து மாயிருந்திடு மதலை மேல் விடுத்தனன் மண்ணோ எரித்தருஞ்சுடர் தவனனும் சேடனும் இறங்க பறித்து எடுத்த மேல் வீசிய பராரையம் கொன்றான் வெறித்தருந்தொடை அவுணர் ஒன் விஷயம் ஒன்று. அதனால் அறுத்து மார்பினூர் ஆயிரக்கனை அழுத்தின நம்மா. அதனால இப்படி ஏராளமான கணங்களை விட்டா, மலைகளை விட்டா, மரங்களை விட்டா, அவைகளெல்லாம் தூள் பண்ணினான். சூரபன்மன் தூள் பண்ணினேன். ஏழை அதுக்கு மேலே வீரகேசனுடைய மார்பில் அடித்தான். ஏழை உயிர் ஒன்றுதான் இருந்துச்சான். அப்புறம் எல்லாம் போயிடுச்சான். வீரகேசரி கீழே விழுந்துட்டான். இப்படி தம்பிகளை விட்டு பெரும் போனார். அதுக்கு மேலே வீரவாகுதேவர் வந்தார். சூரபன்மனோட எதிர்க்க வீரவாகுதேவர் வர்றார். அரிகள் அச்சுறும் வீரவாகு பெயர், அரிகள் அச்சுறும் வீரவாகு பெயர் அறிஞன் எறத ஊர்ந்து ஏற்றலும் ஆங்கவன் எழில் ஊர்வ நோக்குறா ஒற்றனா இவன் அந்த உண்ணி பெரிது வெஞ்சன எய்தி அவனோட ஒன் பேசும். வீரவாகுதேவர் தேர்ந்த எரி சண்டைக்கு வந்தாரு. அந்த வீரவாகுதேவரை சூரபன்மன் பார்த்தான். பார்த்து எமது வீரமா மகேந்திரஞ்சாடி எண்ணில்லா தமரை அட்டனை. வீரமகேந்திரமாய் எங்க ஊருக்கு என்னுடைய ஊருக்கு எங்களுடைய சுற்றத்தார் ஆட்சியரில் பல பேரை கொன்றாய், சேனைகளை கொன்றாய், என்னுடைய புத்திரனை கொன்றாய். உன்னுடைய உயிரை இப்பொழுது காலி பண்ண போறேன். யாரு? வீரவாகு. நுண்ணுயிர் கொண்டே அமரின் ஆற்றலை இன்றோடே முடிக்குவனம்மா. பற்று பட்டிமை வயிற்றிய அமைச்சரின் பண்ணி ஒற்றனாகிய இன்னு வந்தாயினின். இப்பொழுது நீ அமைச்சனை போல வந்திருக்கிற. நீ தூதனாக வந்தீன்னா முன்ன மாதிரி பிழைச்ச. தூதனை கொல்லப்படாது. இப்ப நீ வீரனா வந்திருக்கிற சண்டைக்கு இன்னைக்கு ஒன்று சொல்லைக்கு போற. மற்றதே கடல் வாற்றலை பிடித்தனை மாண்டாய் இற்ற வைகளோ நின்னுயிர் கிடைத்தனாள் என்றார். இன்றைக்குத்தான் உனக்கு முடிய போகிற காலத்தை பரமா எழுதியிருக்கிறான். அதனால நீ வந்திருக்கிற. அவனை வீரவாகுதேவரை கண்ட உடனே உனக்கு ரொம்ப ஆக்கடை இருக்கும்ல. ஐயோ வேறுபடவே அப்பவே தூதனை விட்டுட்டான். இப்பவும் சொன்ன தூதனா வந்திருந்தா இன்னைக்கும் படைச்சிருப்பா. நீ வீரனா வந்திருக்க சண்டைக்கு தொலைக்க போறேன். பரமா இருக்கிற வயசு இன்னைக்கு உனக்கு முடிஞ்சிருக்கு. அதனாலதான் வந்திருக்கிறா அப்படின்னா வீரவாகுதேவர் வைக்கிறார். தூதும் ஆகுவன் அமைச்சனும் ஆகும். தூதனாகவும் இருப்பேன், நான் அமைச்சனாகவும் இருப்பேன். தூதனாகவும் இருப்பேன், அமைச்சனாகவும் இருப்பேன். துன்னார் மீது வெஞ்சமர ஆற்றுவன் எதிரிகளோடு சண்டை செய்கின்ற வீரனாகவும் இருப்பேன். தூதனாகவும் இருப்பேன், அமைச்சனாகவும் இருப்பேன், வீரனாகவும் இருப்பேன். இன்னமும் வேலோன் ஓதிடும் பணி யாவையும் செய்வோன். அதற்கு மேலே வேலவனாகிய முருகப்பெருமான் என்னென்ன வேலை செய்ய சொல்றான்னா, என்னென்ன வேஷம் போட சொல்றா அந்த வேஷம் எல்லாம் போடுவேன். அதை யார் நீ தடுக்க கேட்க உலகில் ஏதும் வல்லன் யார் வேண்டுபோர் புரிதியால் என்றார். எல்லாவற்றிலும் நான் வல்லவர். போடு சண்டை யுத்தத்தை ஆரம்பிக்கும் அப்படின்னா இருப்பா. அப்படின்னா இன்று வீரனோதிடலோ எரிந்தன நயனம் துன்று துன்ற வாழையில் ரஜிலனை ரோமங்கள் சிரித்து துன்று சீற்றமன் எழுந்தது சூரனா அவுணன் குன்ற மண்ணலில் குளித்தனன் நானொலி கொண்டான். சிலை பணித்திட குனித்திடு காலையில் செம்போன் மலை பணித்ததன் வாரகம் பணித்தன வான்போய் அலை பணித்தன அண்டமும் பணித்தன அங்கன் தலை பணித்தன அரவனுக்கரைய வந்தான். கையால வில்ல வளைத்தான், நானொலி ஏற்றினான், அளவில்லாத பயத்தை உண்டாக்கினான். அப்படி உண்டாக்கி ஏராளமான ஆயுதங்களை போட்டான்.
இங்க எங்க இருந்து பேசுறீங்க? காஞ்சி கோயிலா? ஆமா ஆமா ஆமா. சரி சரி, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? அங்கே கொஞ்சம் விவரமா சொல்லுவோம். ஈரோடு பக்கம். சரி சரி சரி. பொண்ணு பேர் என்ன? ஆமா ஆமா. சரி சரி. ஜாதகம் வந்துருந்துச்சு, அது எங்கள் பையனுக்கு பொருத்தமா இருந்துச்சு, அதனால பேசினேன். அதனால பார்க்கலாமா? எங்கள் பையன் காலேஜில் வேலை பார்க்குறான். எம்எஸ்சி எம்பிஎல் பிஎட்டு முடித்து காலேஜில் லெக்சரராக இருக்கிறான். அதனால பார்க்கலாமா? உங்கள் பொண்ணு என்ன படிச்சிருக்கு? சரி சரி சரி. உங்கள் பொண்ணு போட்டோ அனுப்பிச்சு வைக்கிறீங்களா? பார்க்கலாமா, பேசலாமா? சரி சரி. நாளைக்கு உங்களுக்கு ஒரு 9 மணிக்கு மேலே 10 மணியே போல் உங்கள் நம்பரை சொல்லுங்கள். அதில் இந்த வாட்ஸ்அப்னு இருக்குல்ல, அதில் அனுப்ப சொல்கிறேன். அனுப்பி வைக்கிறேன். உங்கள் போட்டாவை அனுப்பிச்சு வச்சிங்கன்னா பார்த்துக்குவோம், பேசலாம். சரி. நதியா தானே? என்ன நதியா என்கிற அமுதாவா? நதியா என்கிற அமுதா. சரி சரி. நாளைக்கு ஒரு 10 மணிக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஜாதகம் ஒரு புரோக்கர் கொண்டு வந்து கொடுத்தாருமா, ஒரு நானும் போட்டவர். அவரை பார்த்துருக்கீங்களா? சரி சரி சரி. நாளைக்கு ஒரு 10 மணிக்கு. அப்பா பேர், பொண்ணோட அப்பா பேருன்னா குழந்தை. சரி. அம்மா பேர் கோமதி. சரி சரி. நான் நாளைக்கு ஒரு 10 மணிக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். புளித்தல்லே தான் இருக்கும். அனுப்பிச்சு வைக்கிறேன். நாளைக்கு 10 மணிக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். வந்து நீங்கள் உங்கள் பொண்ணு போட்டால் ஜாதகத்தை, இப்போ ஜாதகம் இங்கே இருக்குது, போட்டால் அனுப்பிச்சு வச்சிங்கன்னா பார்த்துட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து வா. நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். அனுப்பிச்சு வைக்கிறேன். சரி சரி சரி. சங்கரா சிவசங்கரா சிவசங்கரா. என்ன மணி? சரி சரி. இப்படி வீரவாகுதேவரும் சூரமன்மனும் கடுமையான சண்டை நடந்தது. கடுமையான சண்டையாக தான் இருக்கும். இப்படி கடுமையான சண்டை நடந்து ஏராளமான ஆயுதங்களை விட்டான். அதனால இவர் விடுகிற ஆயுதங்கள் எல்லாம் அவனுடைய உடம்புல போட்டு புடி புடியா, ஆயுதம் புடி புடியா போச்சு. சூரமன்னனுடைய உடம்புல போட்டு ஆயுதங்கள் சூடா போச்சு. அவனை ஒன்றும் பண்ணலை. அவனுக்கு வெட்டரையாக்க குண்டு துளைக்காத உடம்பு. அப்படியாச்சு. எல்லாமே பொடியா போச்சவாரு. ஏயுற்றவை அவுணர்கரை இருதோடுரை எய்தி வீயுற்றன அதுகாலையின் வீரங்கடு மொயம்பன் மாயப்படை அவுணப்படை வல்லே சில விடுப்ப போயப்படை அவன் மெய்யிட புகுந்தே பொடியாயின. இழப்பு சூழா போச்சு. அதற்கு மேலே இவரால் ஒன்றும் பண்ண முடியல. கடைசியாக வந்து இழைச்சி போனாரு. அவன் விட்ட ஆயுதங்களால் மயங்கி விழுந்துட்டாரு. ஒன்றும் பண்ண முடியாமல் தோற்று போனார். வீரவாகுதேவர் தோற்று போனார். ஆழ்ந்திடு சூரியன் ரத்த வெள்ளம் போகுதா, கீழே சாஞ்சிட்டார் வீரவாகுதேவர். ஆழ்ந்திடு சூரியன் அவுணன் தண்டினால் போழ்ந்திடு மார்கனும் போய நெஞ்சனும் தாழ்ந்திடு வரலினும் தளறு யாக்கையின் வீழ்ந்தனான அமரர்கள் விருவி ஓடவே. தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப கவலை வந்துருச்சு. பெருந்தலைவராக இருக்கிற நம்ம வீரராக இருக்கிற வீரவாகுதேவர் எப்படி ஆயிட்டாரே அப்படின்னு தேவர்களுக்கெல்லாம் ரொம்ப கவலை வந்து காட்ட வந்து உணரிட்டார்கள் எல்லாரும். ஆற்றலின்றாகிய அண்ணல் வீடுதலும் நேர்த்திகள் வரவனா விஷாலியின் முன் தேற்றூர் பார்வையை சிந்தித்தோருடைய காற்றனத்தோடு கடிந்து போயினான்.
இவருடைய பேரை ஓட்டினவனாகி விஷாலி என்கிற அந்த தேர்ச்சாரதி தூரத்துக்கு கொண்டு போய் நல்ல காற்று ஒரு ராப்பில் பண்ணி இவருக்கு சோடா வாங்கி கொடுத்து தண்ணீர் விட்டு விசிறி விட்டு உபச்சாரம் எல்லாம் பண்ணினேன் 6 பேர் வாங்கியவன். இதா பொந்திடு காலையில் புலம்பி விழுகிறான் மாய்ந்திடுஞ்சரதமாய் இருந்து மாறினான் ஆய்ந்தனன் ஜெலகுடி தப்பு மாறிதோய் காய்ந்தனன் ஜனனும் கணக்கின்றாரவேல் பொந்திடா வரக்கிறான் பூத ஜனவேல் செந்தனன் கணவனை செதறி கோரல நின்றவை இருந்தனன் நெடிய தீங்கதில் இன்றினை அடைஞ்சிடி பணியும் ஈட்டம் போல அதுக்கு மேல மற்ற பூத ஜனங்களாம் அடிச்சு காலி பண்ணினான். எவ்வளவு கட்டிக்காரன் இந்த கதையானா அப்புறம் மற்ற பூத ஜன கேட்கணுமா? சாட்சிகள் வீரனும் ஜெயங்கொள் மொழியும் பொண்ணு நீக்கமிழிராயிரம் நீர்த்தக்காரையின் ஊக்கிய வழியுடன் தொடர்ந்ததன்மையை நோக்கிறன் பண்ணிடும் நோக்கம் கொண்டுடான். இப்படி வீரர்கள் போனார்கள், பூத கூட்டங்கள் போச்சு, சூரபன் மட்டும் எதுக்கு ஆளே இல்லை. இதையெல்லாம் அந்த பன்னிருகனுடையவனாகிய முருகன் பார்த்தான். நோக்கினன் பன்னிரு நோக்கம் கொண்டுள்ளார். ஆண்டது வேலையில் 6 மாமகன் பாண்டிலஞ்சென்று பாக நோக்குற எண்டது சுரங்கள் இறக்கம் ஒய்யன தூண்டுது என்றும் சூரர்கள் போட்டவை. அதனால இது பாகனுக்கு உத்தரவு போட்டாரு. நேராக சூரமன் மட்டும் கொண்டு நிறுத்தினாரு தேரை. அது முருகன் தேர் மேலே ஏறி சூரனுக்கு முன்னால் போய் நிற்கிறான். அதுக்கு மேலே அவன் என்ன சொல்கிறான், இவன் என்ன சொல்கிறான், எப்படி நடக்குங்கிறதுலாம் அடுத்த வாரத்தில் திருவருளாரு. அடுத்த வாரத்திலையா 11 வெள்ளி அன்னைக்கு இங்கே நான் வர முடியாதுன்னா ஒரு சீட்டாக வைக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கணும் இந்த இடமெல்லாம் கொஞ்சம். சரி பார்ப்போம் அடுத்த வாரம் பேசி வர முடியாது. இப்போ இது விசேடமான இடம். இது 232 சூரமன்மன் வித்தப்படலை 232. இது இப்போ தான் முருகனும் சூரமன்மனும் சந்திக்கிறாங்க. அந்த இடத்த எப்படி கட்சியப்பொரு பண்ணி இருக்கிறான்னு பார்க்கணும். நீங்கள் இந்த இடத்துல கட்சியப்பொரு என்ன மாதிரியா அந்த இடத்த சித்தரிக்கிறாரு, பண்ணி இருக்கிறாரு, எப்படி சொல்றாருன்னு பார்க்கணும். சரி ஐயா, தூபத்தை காட்டு, தீபத்தை காட்டு. சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தனந்தோ துணை நாடும் கண்டு கொண்டன் போற்றுடுவேனோ சந்தியம் கும்பை புணர்வோனே சங்கரன் தங்கில் சிவை பாலா செந்திரம் கண்டி கதிர்வேலா செல்வரம் குந்தில் பெருமாளே செல்வரம் குந்தில் பெருமாளே வான்முகில் வளாது வீக மலி வளஞ்சுரக்க மன்னன் போன்மறை அரசிய குறைவிலாது வாழ்க நான்மறை அரங்கள் உங்க நட்டம் கேள்விமன்கள் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் பார்வதி பதை